Hi students, in previous class we already discussed about the input and output functions. Now we are going to discuss about the tokens. Tokens, Python breaks each logical line into a sequence of elementary lexical components is known as a token. இப்போ பைத்தானில் நம்ம ஒரு single line type பண்ணுறோம். That code is divided into a small component is called a token. இப்போ for example, if x greater than y அப்படின்னு ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இஃப்ன்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அங்கே கீவேர்ட் அண்ட் எக்ஸ் ஒய்ன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா வேரியபிள்ஸ் தெரியும், தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபையர். அண்ட் கிரேட்டர் தென் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா ஆப்ரேட்டர்ஸ். In tokens there are 5 types of tokens. They are identifier, keywords, operator, delimiter and literals. First one, identifier. An identifier is a name used to identify a variable, function, class, module or object. ஒரு variable name தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா identifier ன்னு சொல்றோம். Function name is also called as a identifier and class name is also called as a identifier. Next, an identifier must start with the alphabet capital A to capital Z or small a to small z or underscore. Identifier நம்ம எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதாவது கேபிட்டல் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஸ்மால் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அண்டர்ஸ்கோரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஐடென்டிஃபையர் மஸ்ட் கண்டைன் டிஜிட்ஸ் 0 to 9. ஸோ டிஜிட்ஸ்லையும் நம்மளுக்கு ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கும். த நம்பர் ஷுட் பி இன் எ பேக் ஆர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ ஒரு நேம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதோட லாஸ்ட் இப்போ நேம் 12 அப்படின்னு இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கக்கூடாதுன்னா 12 நேம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 12 நேம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிஃபையர் கிடையாது. தென் பைத்தான் ஐடென்டிஃபையர் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், தட் இஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டன்ட். அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் வேற ஸ்மால் எக்ஸ் வேற. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஐடென்டிஃபையர் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஐடென்டிஃபையர் மஸ்ட் நாட் பி ஏ பைத்தான் கீவேர்டு. கீவேர்டை வந்து நம்ம எப்பவுமே என்னன்னு சொல்லிடக்கூடாதுன்னா ஐடென்டிஃபையர்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கீவேர்டு நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்ல, எல்ஸ், இஃப், வைல், பிரேக், கண்டினியூ, இதெல்லாமே நம்மளுக்கு எதில் வரும்னா கீவேர்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட், பைத்தான் டஸ் நாட் அலோ பஞ்சுவேட்டர் கேரக்டர்ஸ் சச் ஆஸ் பர்சன்டேஜ், டாலர், அட் எக்ஸெட்ரா வித்தின் எ ஐடென்டிஃபையர். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுலையுமே என்ன வராது. எதில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமில், அதாவது ஐடென்டிஃபையர்ஸில் நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் வந்து வேரியபிள், அதே மாதிரி டோட்டல் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸும் வேரியபிள், ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது வேரியபிள், நம்பர் 1 டிஜிட்ஸ் நம்ம லாஸ்ட்ல இருந்து நம்ம தானே சொல்லலாம் அதை ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12 நேம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஸ்ட்ரிங் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, டிஜிட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் டாலர் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ நேம் டாலர் சிம்பிள் இஸ் நாட் அக்செப்டட். அதே மாதிரி டோட்டல் மைனஸ் மார்க், ஸோ மைனஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அப்போ அதுவும் இன்வேலிட் தான். ஸோ கண்டினியூன்றது நம்மளுக்கு கீவேர்ட். ஸோ நம்ம கீவேர்டு எதில் யூஸ் பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் டைப், keywords. Keywords are special words used by the Python interpreter to recognize the structure of the program, as these words have specific meaning for interpreter that cannot be used for any other purpose. So keywords are the special words that is used to recognize the structure of the program. ஒரு keywordமே ஒரு specific meaning இருக்கு. அதுதான் keywords are not used for the variables. வேரியபிள்ஸ் இஸ் நத்திங் பட் த ஐடென்டிஃபையர். ஸோ ஐடென்டிஃபையர் நம்ம எப்பவுமே இதை யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேர்ட் ஒன், ஆப்ரேட்டர். In a computer programming language, operators are special symbol which represent computations, conditional matching, etc. Operators வந்து special symbols. இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா calculations, அதே மாதிரி conditional matching. Conditional matching is nothing but the true or false problems. The value of the operator used is called operands. So operand is nothing but the, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 5+3 அப்படின்னு ஒரு அடிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா 5, 3 ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னு சொல்வோம், ஆப்ரண்ட்ஸ். ஆப்ரண்ட்ஸ் நத்திங் பட் த வேல்யூ அண்ட் பிளஸ் இஸ் த ஆப்ரேட்டர். In operator there are 5 types of operators. There are arithmetic operator, relational operator, logical operator, assignment operator and conditional operator.
operator la first type arithmetic operator. An arithmetic operator is a mathematical operator that takes two operands and performs a calculation on them. They are used for simple arithmetic. Most computer language contain a set of such operator that can be used within an equation to perform different types of sequential calculations. Arithmetic operator is a mathematical operator. So two operand use பண்ணி நம்ம calculations perform பண்ணணும். Two operands is nothing but the two values. இது வந்து simple calculationsக்காக யூஸ் பண்றோம். ஸோ டேபிள் லிசன் பண்ணுங்க. என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஏயோட வேல்யூ 10 100 அசைன் பண்ணுறோம் அண்ட் பியோட வேல்யூவை 10 அசைன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி அடிஷன் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி, அப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 100 அண்ட் பியோட வேல்யூ 10 தெரியும். ஸோ நார்மல் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 110 வரும். சேம் சப்ராக்ஷன். ஸோ அப்போ ஏ மைனஸ் பின்னு பண்ணும்போது 100 மைனஸ் 10 ஸோ ஈக்குவல் டு 19 நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன். ஸோ ஏ மல்டிப்ளிகேஷன் பி ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும் 1000. அதே மாதிரி டிவிஷன் பண்ணும்போது ஏ டிவைடட் பை பி. ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ மாடுலஸ். ஸோ மாடுலஸ் இஸ் நத்திங் பட் இட் ரிட்டர்ன் த ரிமைண்டர் வேல்யூ ஆஃப் த டிவிஷன். இப்போ நம்ம டிவிஷன் பண்ணும்போது டிவைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு லாஸ்ட்டில் ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போது ஏ மாடுலஸ் ஆஃப் 13 வரும்போது 100 மாடுலஸ் ஆஃப் 30. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் இட் ரிட்டர்ன்ஸ் த பர்ஃபார்ம் த பேஸ் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பாருங்க, ஏ எக்ஸ்போனன்ட் 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 100. ஸோ எக்ஸ்போனன்ட் 2 மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 100 ஸ்கொயர். ஸோ 100 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஏ floor division 30. So floor division returns the quotient value without the decimal value. இப்போ நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு quotient value நம்மளுக்கு என்ன. Next one, relational operator. Relational operator is also called as a comparative operator which checks the relationship between the two operands. ஸோ ரெண்டு ஆப்ரண்ட்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணும்போது இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் த ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ டேபிள் காலமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 100 அண்ட் பியோட வேல்யூ 35 சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டுன்னு வரும்போது ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும்போது, ரிலேஷன்ஷிப் செக் பண்ணும்போது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 100 ஈக்குவல் டு 35 வராது. ஸோ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென். அப்போ ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும்போது இது வந்து ட்ரூ, அதாவது 100 கிரேட்டர் தென் 35. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது லெஸ் தென். ஸோ ஏ லெஸ் தென் பி. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லும் போது ஏவோட வேல்யூ 100 அண்ட் பியோட வேல்யூ 35. ஒன்று கிரேட்டர் தென் ஆர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டதுனால இது ட்ரூ. நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது இது ஃபால்ஸ். நாட் ஈக்குவல் டுன்னு செக் பண்ணும்போது பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும்போது கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 100 நாட் ஈக்குவல் டு 35 தானே. ஸோ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னு வரும்னா ட்ரூன்னு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். In a Python, logical operators are used to perform logical operations on a given relational expression. So relational expression யூஸ் பண்ணி நம்ம given logical operations perform பண்ண போகிறோம். The logical operators are 3 types and or not. ஸோ டேபிள் காலம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவை 35 அசியூம் பண்ணிக்கிறோம். பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ 97 அண்ட் பியோட வேல்யூ 35 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர் அண்ட் நாட். ஸோ ஆர்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ப்ளஸ், அண்டுனா மல்டிப்ளிகேஷன், நாட்னு வரும்போது 1 மீன்ஸ் 0 அண்டு 0 மீன்ஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன்
a equal to b. So first பாருங்க a greater than b ன்னு சொல்லும் போது a ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 97, b ஓட வேல்யூ 35. So அப்போ அது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் நமக்கு என்னன்னு வைக்கணும் 1. நெக்ஸ்ட் ஆர் a equal to b ன்னு சொல்லும் போது இது வந்து கண்டிப்பா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் 0. ஸோ ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ், அப்போ 1 + 0 நம்மளுக்கு என்ன வரும் 1. அப்போ 1 மீன்ஸ் எனக்கு என்னென்னு வரும் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் அண்டு பாருங்க, அண்டுன்னு வரும்போது என்னென்னு இருக்கு a greater than b and a equal to b. ஸோ a greater than b நம்மளுக்கு ட்ரூ தான். ட்ரூ மீன்ஸ் என்னென்னு வரும் 1. அதே மாதிரி a equal to p நம்மளுக்கு ஃபால்ஸ், ஸோ 0. அப்போ 1 × 0 வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் 0. அப்போ 0 மீன்ஸ் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் நாட்னு பார்க்கும்போது பாருங்க greater than b. அப்போ நாட் ஆஃப் a greater than b ன்னு சொல்லும் போது a greater than b. அப்போ 97 greater than 37. அப்போ ட்ரூவா ஃபால்ஸ் அது ட்ரூ. அப்போ நாட்னு வரும்போது என்னென்னு வரும் ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். அப்போ ரிசல்ட் நம்மளுக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகும்னா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். Fourth one, assignment operator. In a Python, equal to is a simple assignment operator to assign the values to the variable. So equal to is a assignment operator. Variable ல வந்து வேல்யூல நம்ம ஸ்டோர் பண்றோம். Let a equal to 5 and b equal to 10. அதாவது ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். 5ன்ற வேல்யூ நம்ம என்ன பண்றோம் ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி 10ன்ற வேல்யூவை bன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். as a, b equal to 5, 10. so comma is just a separator. அதாவது a ஓட வேல்யூ 5 and b ஓட வேல்யூ 10. There are various component operators in a Python like addition equal to, subtraction equal to, multiplication equal to, division equal to, modulus equal to, exponent equal to, and floor division equal to. So table column பாருங்க, first x equal to 10 ன்னு assume பண்ணிக்கிறோம். So equal வரும்போது பாருங்க assign right side operand to the left side variable. இப்போ x equal to 10 அப்படின்னா x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 10 ன்னு தெரியும். So next பாருங்க addition equal to, added and assign back the result to the left operand, that is x equal to 30. x equal to 30 நம்மளுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க எக்ஸாம்பிள்ல x addition equal to 20, that is x equal to x plus 20. இப்போ இங்க x ஓட வேல்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ல இருக்க ஸ்டெப்ல x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கோ அதுதான் நம்ம இங்க கன்சிடர் பண்ணணும். அப்போ x equal to 10 plus 20. இப்போ 10 plus 20 வரும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 30. So next பாருங்க subtraction equal to, subtracted and assign back the result to left operand, that is x equal to 25. இங்க x equal to 25 எப்படி ஆன்சர் வருதுன்னு எக்ஸாம்பிள் பாருங்க. So x subtraction equal to 5. அப்ப x equal to என்ன இருக்கு x minus 5. இப்போ x ஓட வேல்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பேக்ல இருக்க ஸ்டெப்ல என்ன எக்ஸுக்கு வேல்யூ அசைனா இருக்கோ அதுதான். ஸோ பேக்ல என்ன ஸ்டெப்ல எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கு 30. அப்போ 30 minus 5 நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 25 ரிசல்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, ஸோ மல்டிப்ளைட் அண்ட் அசைன் த பேக் த ரிசல்ட் டு த லெஃப்ட் ஆப்ரண்ட், தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 125. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க x multiplication equal to 5, then x equal to x multiplication 5. இப்போ இங்க x ஓட வேல்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 25. அதாவது previous stepல x ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கோ அதுதான் நம்ம இங்க x ஓட வேல்யூவா அசைன் பண்ணோம். அப்ப x equal to 25 into 5. அப்ப x equal to வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 125. next division equal to, divide and assign back the result to left operand, that is x equal to 62.5. so answer எப்படி வருதுன்னு பாருங்க x division equal to 2, so that is x equal to x divided by 2. so அப்ப x ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன கன்சிடர் பண்ணோம் previously x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 125. so 125 divided by 2, அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 62.5. next one, conditional operator. Ternary operator is also called as a conditional operator. So conditional operator நம்ம என்னன்னு சொல்லலாம் ternary operator னு சொல்லலாம், that evaluates something based on a condition being true or false. so ஒரு condition base பண்ணி so அந்த condition பொறுத்து true ஆ இருக்கும்போது ஒரு value and false ஆ இருக்கும்போது ஒரு value நமக்கு print ஆகும். அதோட syntax என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, variable name equal to on true if text expression, else on false. text expression is nothing but the condition. so first example compare பண்ணி பார்க்கலாம். so first line example first line பாருங்க min equal to, so இப்போ min ன்றது நமக்கு என்னன்னு தெரியும் variable name equal to
50ன்றது ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 45 லெஸ் தென் 50 எல்ஸ் 70ன்றது ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 49 கிரேட்டர் தென் 50. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இது ட்ரூ தான். இப்போ ட்ரூவாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50. அதனால தான் நம்மளுக்கு ஆன்சரில் மின் ஈக்குவல் டு 50ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் லைன் பாருங்க. ஸோ செகண்ட் லைன் மின் ஈக்குவல் டு 50யா? ஸோ மின்னுன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், வேரியபிள் நேம். 50ன்றது ட்ரூ இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 49 கிரேட்டர் தென் 50 எல்ஸ் 70ன்றது ஃபால்ஸ். ஸோ 49 கிரேட்டர் தென் 50 அப்படின்னு வரும்போது இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 70. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர்ஸ். ஸோ டீலிமிட்டர், லிட்ரல்ஸ் அண்டு பைத்தான் டேட்டா டைப்பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.